ஸோ அப்போ அதை பொறுத்து பார்க்கும் பொழுது இந்த மழையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக பொதுமக்கள் இருக்க வேண்டியது அப்படின்னா சொல்கிறதுக்கு பெரிய நிலச்சரிவுக்கு அவங்க ஜாகிரதையாக இருந்துக்கும். அப்போ மலைப்பகுதியை சேர்ந்த ஆமாம், மலைப்பகுதியில் உங்களுக்கு நிலச்சரிவு வரும். காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கிறது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வரைக்கும் போகலாமா சார்? அந்த மண்டலம் வரைக்கும் வேண்டுமா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டல இயக்குநரகத்தின் முன்னாள் இயக்குனர் திரு SR ரமணன் அவர்கள். அவரிடம் தற்போது நிலவுகிற வானிலை நிலவரங்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ தற்போது இந்த கோடை காலம் முடியறதுக்கு முன்னாடியே பருவமழை ஆரம்பிச்சிருக்கு, தென்மேற்கு பருவமழை. இப்போ இது ஒரு பக்கம் மக்களுக்கு ஒரு பக்கம் ஒரு நல்ல பார்வை அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த மழையினால சில இடங்கள்ல ஏற்படுற பிரச்சனைகள், அதாவது நிலச்சரிவுகள் மாதிரியான மலைப்பாங்கான பகுதிகளில் ஏற்படுற பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கு. பட் அட் த சேம் டைம் தற்போது ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இல்லைங்களா? அதுல இருந்து ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். தற்போது அந்த சிஸ்டம் உருவாகி எந்த நிலையில் இருக்கிறது? தற்போது தமிழ்நாட்டினுடைய வானிலை நிலவரம் எப்படி இருக்கிறது? பேசிட்டு இருக்கிற 27ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு இடங்களில் தான், ஒரு சில இடங்கள் மழை பெய்யும் தான் கொடுத்துருக்காங்க. வரும் 4 நாட்களுக்கு பெருசாக ஒன்றும் கொடக்கூடாது. ஆனால் மழையானது தென்மேற்கு பருவமழை சற்று முன்னதாகவே தொடங்கிவிட்டது. இயல்பு நாள் கேரளாவில் தொடங்கக்கூடிய இயல்பு நாள் என்பது ஜூன் 1ஆம் தேதி முன்னே தொடங்கிவிட்டதை நாம் பார்த்தோம். அடுத்தது பொதுவாக தமிழ்நாடை பொறுத்தவரை மழை மறைவு பகுதி தான். பெரிய மழைகள்லாம் இந்த டைமில் இருக்காது. நம்மளுக்கு இந்த மழை என்பது மேற்கு பார்த்த சிகரங்களில் நல்ல மழை வரும். கேரளாவில் நல்ல மழை இருக்கும்போது அந்த நிலையில் நம்ம எதிர்பார்க்கறது இந்த நீலகிரி மாவட்டம், இந்த கோவை மாவட்டத்தில் உள்ள வால்பாறை, சின்ன கல்லார் போன்றவங்க மேற்கு பார்த்த சிகரங்கள், மேற்குமறை மாவட்டம், இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறோம். அந்த பகுதியெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி ஏனைய பகுதியில் பெரிய மழை இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. இருந்தாலும் இந்த மழை முக்கியம். ஏன்னா நம்ம இதுபடிய பராமரி அறிவுப்படியே பார்த்தா கூட ஆடிப்பட்டம் தேடி விதையுமாங்க. ஆடி மாதம் நம்மளுக்கு மழை பெய்யுங்கிறது பொருள் அல்ல. அந்த மேற்கு பகுதிகளில் நல்ல மழை பெய்து காவேரி பெருக்கெடுத்து ஓடும். அந்த காலகட்டங்களில் இங்கே நதிகளில் நீர் நிரம்பி காவிரிலாம் வரும்போது இவர்கள் அந்த வேளாண் பணியெல்லாம் துவங்குவார்கள். அதான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது. அந்த அளவில் நம்மளுக்கு பயனளிக்கும். அங்கே நல்ல மழை பெஞ்சால் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக காவேரி தண்ணி நம்மளுக்கு நல்லது. இப்பொழுதுக்குள்ள நிலவை பறக்கும்போது என்னன்னாக்கா, அது முன்னரே வந்தால் நல்ல வேகத்தோடு வந்துருக்கு காற்று. அதாவது ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும்பாங்க. இப்போ ஆடி காற்று மாதிரி அந்த இடத்துல அடிச்சுட்டு காற்று நல்ல வேகத்தோட கேரளா பகுதிகளில். இந்த இது 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய வரைபடம். இந்த வரைபடத்தை பார்த்தா இங்கே நீல நிறத்தில் பார்க்குறீங்க. இதெல்லாம் 40 கடல் மைல்கள். 40 கடல் மைல்கள்னா என்ன, கிட்டத்தட்ட ஒரு காற்றினுடைய வேகத்தாமா பொறுத்து 50-60 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசுறது. இந்த இடத்துல 50 அந்த மாதிரி கிலோமீட்டர் வேகத்தில் வீசுறதுனால கண்டிப்பாக மழை இருக்கும். வேகமான காற்று இந்த கேரளா பகுதியில் மழை வரணும்னா ஒன்றும் தாழ்வு நிலை இருக்கணும். இல்லாட்டா இந்த மாதிரி வேகமான காற்று வீசினா கூட போகிறோம். அது வேகமான காற்று மலை மீது பட்டு மேகங்கள் உருவாகி நல்ல மழையை கொடுக்கும். அதனால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பார்க்கலாம். அடுத்தது இந்த பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருந்தது. இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் என்ன பண்ணுன்னா அந்த அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும். அதனாலே வேகம் அதிகரிக்கும். அதிகரிக்கிறதுனால வேகத்தோடு காற்று வீசுகிறது. அதனால கேரளாவில் வரும் நாட்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். நம்ம கர்நாடகா கடற்கரை நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அதுதான் இந்த தற்போது இப்போ கொஞ்சம் முன்கூட்டியே உருவாகி இருக்கு இல்லைங்க சார்? ஆமாம், இந்த பருவமழை காலம் அப்படிங்கிறது முன்கூட்டியே உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு யூஸ்வலான ஒன்றா பார்க்கலாமா, இல்லை அன்யூஸ்வலான ஒன்றா? இந்த மாதிரி ரேராக தான் வரும். அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி ஜூன் அங்கே துவங்கும். அடுத்தது 10ஆம் தேதி ஜூன் மும்பைக்கு வரும். மும்பைக்கு இப்போ ஏற்கனவே வந்து விட்டது. 25 மே வந்துடுது. அங்கே பெரிய மழை பெஞ்சு பெரும் மழை பெய்யுது. அதனால் பாருங்கள், இந்த கோடுகளில் சிவப்பு நிற கோடுகள் சராசரி நாளை குறிக்கக்கூடிய கோடுகள். ஆங்கிலத்தில் ஐசோக்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை இந்த சம தேதி கோடுகள். இதெல்லாம் இங்கே 1ஆம் தேதி இயல்பு நாள் தொடங்கக்கூடியது. அது மாதிரி பார்த்து 10ஆம் தேதி இது. இப்போ ஆல்ரெடி 26, 25
மேவே இதுக்கு வந்துடுது, மும்பைக்கு வந்துடுது. ஸோ முன்னதாகவே வந்துடுது. ஸோ அதுதான் இதை குறிக்கக்கூடியது. ஸோ இதன் மூலம் எந்த அளவுக்கு இந்த பருவமழை முன்னேறி உள்ளது நம்ம நாட்டில் இருக்கிறோம். அப்புறம் அடுத்தது படிப்படியாக இங்கே வந்து ஒரு தாழ்வு பகுதி உருவாதன் காரணத்தினால ஒரிசா மற்றும் இந்த பகுதியிலாம் மழை பெய்ய தொடங்கும். அது உள்ளே தொடங்கித்துன்னு வச்சுங்க, வட பகுதிகளிலும் இந்த பருவமழை முன்னேறிவிடும். பொதுவாக கிட்டத்தட்ட இது வந்து 8 ஜூலை வந்து இந்தியா முழுவதும் கவர் பண்ணிவிடும்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் முன்னாடியே கூட பல பகுதிகளை மழை வருவதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன. முன்னாடியே ஆரம்பிச்சிட்டதுனால முன்னாடியே கவர் பண்ணிடும் ஃபுல்லாக. கவர் பண்ணும். ஆமாம். இப்போ அதே போல் இப்போ முடியறதும் முன்கூட்டியே முடிஞ்சிருங்களா? அது சொல்லவே முடியாது. அதான் அன்று எப்போது என்ன நிலை இருக்கோ அதை பார்க்கணும். ஓகே. இல்லை, ஏன்னா முன்கூட்டியே ஆரம்பிக்குது அப்படின்ற போது அப்போ அது முடியும் தருவாயும் முன்கூட்டியே முடிஞ்சிருமான்ற ஒரு இயல்பான பொதுவாக அந்த செப்டம்பர் மாதங்களில் வந்துடும். ஏன்னா மேலே வந்து இந்த வட பகுதிகளெல்லாம் உயர்ந்த காற்றழுத்த பகுதி உருவாகும். அடுத்து மழை வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். அப்போ குறையும் போது அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி அப்புறம் காற்றின் திசை மாறி வடகிழக்காக மாறி இங்கே வடகிழக்கு பருவமழை சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து தோன்றி வங்கக்கடலில் தோன்றி உள்பகுதிகளில் மழை கொடுத்துட்டு இருந்ததுனாக்கா இன்னும் அது கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி இருக்கும். அதுதான். ஸோ அந்த நேரத்தில் என்ன இருக்கோ அதை பார்க்கணும். இன்றைய நேரத்துக்கும் விரைவாக தொடங்கி விட்டது, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. இப்போ அந்த தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள அந்த கீழ் திசை காற்றுலாம் பாருங்கள், இந்த இடத்துல அந்த கோடு போட்டிருக்கேன் சேப்பில், அது நிலநடுக்கோட்டை கடந்து மேற்கு திசையாக மாறுவது தான் தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்கிறோம். நல்லா மேற்கு திசைன்னு வீசும்போது அந்த மும்பை பகுதியில் பாருங்கள், இன்று அதிக மழை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போன்று இந்த இடத்துல இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு சொல்கிறாங்க இந்த வட வங்கக்கடல் பகுதியில். அடுத்தது வந்து இது வந்து இந்த மயன்மார் பகுதியெல்லாம் கூட நல்ல மழை காட்டுறது பாருங்கள். இப்போ அதிக கனமழை இங்கெல்லாம் கூட இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே ஸ்கேல் வந்து 20 தான். 20 சென்டிமீட்டருக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறதுனால அதிகமான மழைக்கான வாய்ப்பு என்பது தெரிகிறது. அடுத்த வரும் நாட்களில் பார்த்தா கூட இந்த பகுதியில் தான் அதிகமாக தெரிகிறது. இந்த மயன்மார் அதை ஒட்டிய இந்த வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய பகுதியில் நல்ல மழை தெரிகிறது. இருந்தும் இந்த மேற்கு கடற்கரை கர்நாடக கடற்கரை பகுதியெல்லாம், அப்புறம் கொங்கன் கடற்கரை பகுதி, அப்புறம் கேரளா கடற்கரை பகுதியில் மழை இருக்குது பாருங்கள், கனமழையே இருக்குது. ஸோ இதனால நல்ல அணைகள்லாம் நிரம்புவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. தெற்கு உள் கர்நாடகத்தில் நல்ல மழை இருக்கணும். அதே மாதிரி இது வந்து 31ஆம் தேதி அன்று அப்பொழுது கூட இருக்கிறது அந்த நிலை. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வச்சுங்களேன். இதில் இப்போ தமிழ்நாடு கேரளா மாநில அந்த எல்லை பகுதிகளில் இப்போ கேரளா மாநிலத்தில் இப்போ முன்கூட்டியே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்ற போது இப்போ கேரளாவை ஒட்டிய இந்த எல்லை மாவட்டங்களில் தமிழ்நாட்டினுடைய எல்லை மாவட்டங்கள் அதிக மழையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி மலைப்பாங்கான பகுதிகளில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் சார்ந்த மேற்கு பாத சிகரங்கள் இருக்கும். இப்போ அந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இதே நீலகிரி மாவட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா மேற்கு பார்த்த சிகரங்கள் உள்ள பகுதி வந்து நடுவட்டம், கூடலூர் பசார், தேவாரா அங்கே அதிகமாக இருக்கும். இதே ஊட்டி, குன்னூர்லாம் அதிகமாக இருக்காது. ஏன்னா அவள் கிழக்கு சிகரம் பார்த்த பகுதிகள். அதனால் அதே மாதிரி கோவை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சின்ன கல்லார், வால்பாறை எல்லாம் மேற்கு பார்த்த சிகரங்கள் அங்கே அதிகமாக இருக்கும். அதில் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி சொல்லியிருக்கீங்களே, அதனுடைய வீரியம் எந்த அளவிற்கு வரை போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இப்போ ஒரு இது உருவாகிடுச்சுனாலே அது புயலாக மாறுமான்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில். ஏன்னா அது உருவாகக்கூடிய பகுதியை வந்து வங்கக்கடல் பகுதி, கரை ஒட்டிய பகுதி தான். ஸோ மேற்கு வங்கம், வங்கதேசம் அந்த பகுதியில் தான் உருவாக போகுது, அது ஒட்டிய பகுதியில். அதனால் சட்டென்று அப்படியே நிலத்துக்குள்ளே போயிடும். அது வந்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை சொல்ல போகிறோம். ஓகே, எந்த லெவல் வரைக்கும் போகலாங்க சார்? அப்போது மிஞ்சி போச்சுன்னா அது ஒரு வெல் மார்க் லோ ப்ரெஷருங்கிறாங்க. அது வெல்லும் போகலாம். ஜாஸ்தி டிப்ரெஷனாக ஒரு சான்ஸ் இருந்தால் டிப்ரெஷன் ஆகலாம். இன்னும் உள்ளே கடக்காத அப்படியே நின்றுத்துனாங்க, உள்ளே படுத்துனா இருக்காது. அது அடுத்த கட்ட நகர்வை பார்க்கும்போது, இப்போ அந்த இதை பார்க்கும்போது, ஆப்பை பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடும் ஒரு நாட்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒவ்வொரு கணிப்பும் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கணும். ஏன்னா அமெரிக்கா கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறது, ஐரோப்பாவோட கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறது, ஆஸ்திரேலியாக்காரன் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் பார்க்க வேண்டியது தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் தற்போது இருக்கிற இந்த ஒரு வார காலகட்டத்திற்கு எந்தெந்த அளவிற்கான மழையை பெறப்போகிறார்கள்? அதிக மழை பெறப்போகும் மாவட்டங்கள், மிதமான மழை பெறப்போகும் மாவட்டங்கள், இந்த அளவீடுகள் இது நீங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் தான் இருக்கும். அவங்க கொடுத்ததே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வரும் 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்கள் தான் 4 நாள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 2 இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக மழை கொடுக்கல, அதுதான் அங்கே இருக்கிறது. ஸோ அதனால் ஒரு சில இடங்கள்ன்ற போது அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை இருக்கான வாய்ப்பு, அவ்வளோதான். இது பாருங்கள், இந்த மேப்பை பாருங்களேன். இதை ஏன்னா உள் மாவட்டங்கள் வரும்பொழுது யார் யாருக்கு அதிகம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். இது மழையை கொடுக்கக்கூடியது 0.1 to 1 mm தான் அந்த மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறம் தான் மெயினாக இருக்குது பாருங்கள்.
உங்களுக்கு இந்த பச்சை நீரம் சில பகுதியில் இருக்குது. இந்த தெற்கு மாவட்டங்கள், சில பகுதியில் இந்த தென்காசி, நெல்லை மாவட்டங்கள் இங்கே தான் இருக்குது. மற்ற பகுதியெல்லாம் ஏனைய பகுதியெல்லாம் இல்லை பாருங்கள். அதனால் ஒரு இடங்கள், ஒரு சில இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. வரும் நாட்களுக்கு ஒரு சில இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பெரிய மழைக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. காற்றினுடைய வேகம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் தற்போதைய? காற்றினுடைய அதிகமாக இருக்கும் தான் இதை காட்டுறது. இந்த 1.8 5 கிலோமீட்டர் இந்த உயரத்து இந்த இதில் பாருங்கள், இங்கே வந்து நல்ல வேகத்தோடு இருக்கக்கூடிய காற்றை தான் அது காட்டுறது. அதனால் காற்று வேகமாக தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து மேற்கு திசையிலேருந்து வருது. அதனால் இதே கிழக்கு திசையில் வந்தால் நம்ம பயப்படணும். வங்கக்கடல்லேருந்து நீர் வருது, வேகமாக வருதுன்னு. ஸோ அந்த பிரச்சனைலாம் இல்லையே. அங்கேருந்து வரும்போது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால கவலை தாண்டி தானே வரும். அதுதான் இல்லை. ஏன்னா இந்த காற்றினுடைய வேகத்தை சார்ந்து மீனவர்களுக்கான அது கொடுப்பாங்க. ஏன்னா சிறு படகுகள்லாம் கூட வேகமாக காற்று, அது மேற்கு திசையிலேருந்து வீசினாலும் சரி, கிழக்குலேருந்து வீசினாலும் அந்த கட்டுமரம் சின்னதாக இருக்கும் இல்லையா, அது இருக்கிற கொஞ்சம் வந்து பாதிப்பு ஏற்பட ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக அந்த வார்னிங்லாம் கொடுப்பாங்க. அது 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இப்போ அந்த மாதிரி மீனவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய தகவல்கள் இருக்கா உங்க? அதாவது எச்சரிக்கைலாம் ஒன்று வானிலை மையம் கொடுக்கும். பொதுவாக இந்த மாதிரி இந்த காற்று வேகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கடலுக்குள் செல்ல வேண்டாம்ங்கிறது எப்போனாக்கா ஒரு டிப்ரெஷன் மாதிரி வரும்போது தான். அது நம்ம பகுதியில் கிடையாது. அது வந்து வடக்கு வங்கக்கடல் பகுதி தான். அது நம்ம ஒரிசா, மேற்கு வங்கம் அந்த கடற்கரை பகுதியில் தான். ஸோ அதனால் நம்ம கடற்கரை பகுதிக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் காற்று வேகமாக சொல்லுவாங்க 45-50. ஏன்னா ஜாகிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக. கடலுக்கும் செல்ல வேண்டாம்னு இது ஒன்று சொல்ல இது வரலாம். இதில் இப்போ மழை வரும் பொழுது இந்த மலைப்பாங்கான பகுதிகள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இப்போ நீலகிரியிலலாம் இப்போ சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க நேரிடுது. இது மாதிரியான நிலச்சரிவுகளுக்கு தற்போதைய மழையின் போது நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறதா? அந்த அளவுக்கான மழை, அந்த அளவிற்கான மண்ணரிப்பு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம்? இதுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான அறிவு மையங்கிறது வந்து இந்தியா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்ஃபேக்ட் நீலகிரி மாவட்டம் இதெல்லாம் கூட அவங்க ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. காரணம் என்னென்னா, இதெல்லாம் பாதி மனிதனுடைய நடவடிக்கைகள் காரணமாக தான் வருது. அங்கே வீடுகள் கட்டப்பட்டு, ஆக்சுவலி வனங்கள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு நம்மளுடைய தேவைக்காக மாற்றி அமைக்கப்படுகிறது இல்லையா. சாலைகளாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா, அந்த மழை தண்ணீர் வந்து பாதுகாப்பாக செல்வதற்கான வழித்தடங்கள், அப்புறம் எவ்வாறு பலப்படுத்துவது. ஏன்னா நம்ம ஏற்கனவே செய்ததை வந்து சரியாக இல்லாதபடி இருக்கும் பாசிபிலிட்டி. அதனால் ஒரு ஏற்பட காரணமாக இருக்கும். இப்போ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மற்றும் அந்த துறை சேர்ந்த அறிஞர்களுடைய அறிவுரையின் பேரிலே எவ்வாறு அந்த பகுதிகளை எல்லாம் பலப்படுத்துவதுன்னு நம்ம ஆராய்ச்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக ஒரு பலன் கிட்டும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இப்போ ஒரு மலை போடுறாங்க, ரோடு வெட்டணும், வேறு வழியில் சாலை, அங்கே இருக்கிறவங்க எப்படி ஆஸ்பத்திரிக்கு வருது, இங்கே வரணும்னா இங்கே ஒரு சாலை வசதி போகணும். அப்போ மலையை வெட்டும்போது சரியில்லாத இருக்கணும்னா மேலே நெட்டு போட்டுருவாங்க. அப்போ அது ஒரு பலப்படுத்துகிற மாதிரி, கீழே விழாத இருக்கிற மாதிரி. அடுத்தது மரங்கள் வளர்ப்பது, அடுத்தது சில இடத்துல சுவர்கள் அமைப்பது, இன்னும் மேலும் கீழே விழாத இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி பலப்படுத்தினாக்கா இவ்வாறு நிகழாத இருக்கும். அடுத்து உபரியான நீர், நல்ல நீர்லாம் வந்ததுனாக்கா சரிவு ஏற்படுத்துவதற்காக குழாய்கள்லாம் அமைத்து அந்த தண்ணீர் வேறு பகுதியில் விழுவதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்வதன் மூலம் ஓரளவுக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம். அதாவது இது போன்ற ஒரு மழைக்காலங்களில் தான் வயநாடு மாதிரியான பகுதிகளில் நிலச்சரிவுகளை பார்த்துருந்தோம். இப்போது ஐ திங்க் போன வருட இறுதியில்னு நினைக்கிறேன், இந்த நீலகிரியில் ஒரு சில பகுதிகளெலாம் கொஞ்சம் உள்வாங்கின நிகழ்வுகள் நடந்துச்சு. நீங்கள் சொல்வது போல் அந்த புவியியல் வல்லுநர்கள்லாம் வந்து பார்த்தாங்க. ஆமாம். இப்போது அதை வச்சு தான் இப்போ தற்போதைய அப்போ நீலகிரி மாவட்டங்களில் கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது, அந்த மலைப்பகுதிகள் பாதிப்பாக இருக்குன்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்போவே பேசப்பட்டது இல்லையா? ஆமாம். ஸோ அதன் அடிப்படையில் தான் தற்போதைய இந்த மழையின் பொழுது இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் இருக்க வேண்டிய, இப்போ நீலகிரி, கோயம்புத்தூரில் சில மாவட்டங்கள், இந்த மாதிரியான பகுதிகளை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் எதுவும் தென்படுகிறதான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கரெக்டு. என்னென்னா ஜென்ரலாகவே மலைப்பகுதிகள்னால் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த நிறையா இந்த வளர்ச்சி திட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த காலகட்டங்களில் இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அவங்க அறிவுறுத்தல் பேரில் அவங்க பார்த்துட்டு அந்த டெஸ்டிங்லாம் பண்ணி எந்த அளவுக்கு அந்த ஸ்திரத்தன்மை இருக்குலாம் சொல்வார்கள். ஸோ அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஓகே சார். இப்போ இதில் ஃபர்தராக அடுத்து வரும்பொழுது விவசாயிகளுக்கு சொல்லிக்கப்பட வேண்டிய தகவல்கள் ஏதாவது இருக்குது? ஏன்னா விவசாயிகள் நல்ல மழை வந்துன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக மேட்டூர் ரொம்ப எடுத்து தான் திறந்துட போகிறாங்க. ஸோ விவசாயிகளுக்கு தண்ணீர் கடைமடை வரும், தண்ணீர் போயிடும். ஸோ நல்ல மழை பெய்யுதுன்னா நல்லது கர்நாடகாலாம். அதுதான்
இல்லை, ஏன்னா இப்போ சில மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருக்கிற பயிர்கள் இருக்கலாம், இந்த மழையினால அது பாதிக்கப்படலாம், அல்லது விதைப்பதற்கு தயாராக இருக்கிற விவசாயிகள் இருக்கலாம். ஆனால் இப்போது ஆடிப்பட்டம் தேடி விதைப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆடி மாதம் தான் விதைக்கக்கூடிய இதே காலமே ஆரம்பிக்கும் இல்லையா பொதுவாக. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தா அப்படி தான். ஏன்னா கர்நாடகாலேருந்து தொடங்கி மழையெல்லாம் வரும்போது தானே அந்த விதைப்பாங்க. ஸோ அதனால இருக்குது. நம்ம பகுதியில் ஒரு சில இடங்கள் ஓரிரு இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வரும் நாட்கள் 4 நாள் ஒரு சில இடங்கள். அதனால் அந்த மழையினால் நேராக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. பல செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பெரிய மழை வரப்போகிறது, தற்போதைய சுச்சுவேஷன்ஸில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தாக்கவிருக்கிறது, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் கேள்விப்படுறோமே. அப்போ வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும், அதாவது எல்லா மாவட்டங்களையும் பொதுவாகவே ஒரு அதிக அளவிலான மழையை கொடுக்கக்கூடிய சூழல் எதுவும் தென்படுதா? இப்போ பாருங்கள், இது வந்து இன்றைக்கு காலை வரலும் வாய்ப்பு உள்ள மழையை காட்டுறது. இதில் வந்து பாருங்கள், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அது ஒட்டிய பகுதியில் காட்டுறது தவிர ஏனைய பகுதியெல்லாம் ஒன்றும் காட்டலை. வெள்ளையாகவும் மஞ்சளாகவும் தான் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் பார்ப்போம், 30ஆம் தேதி காலை வரலும் பார்த்தாலும் இதுலேயும் அப்படியே காட்டுகின்றது. அதுவும் சில இடத்துலலாம் கேப்பாகவே இருக்குது. கேப்பாகவே இருக்குது, அதுதான். அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 31. ஸோ 2-3 நாளைக்கு பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ இதில் பெரிய மழையை பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக கிடையாது. அதை பார்க்கும்போது தெரியாது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதியெல்லாம் கவனமாக இருக்கணும் நேச்சுரலி. ஏன்னா அது மேற்கு பாசகரங்கள் அந்த பகுதி, அந்த இடத்துல வந்தால் மழை வந்தால் இன்னொரு பகுதிக்கு எஃபெக்ட் ஆகலாம். ஸோ அங்கே ஜாகிரதையாக இருக்கணும் டெஃபினட்டாக. மற்ற பகுதியில் அந்த அளவுக்கு பாதிப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஸோ அப்போ அதை பொறுத்து பார்க்கும் பொழுது இந்த மழையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக பொதுமக்கள் இருக்க வேண்டியது அப்படின்னா சொல்கிறதுக்கு பெரிய நிலச்சரிவுக்கு அவங்க ஜாகிரதையாக இருந்துக்கணும். அப்போ மலைப்பகுதியை சேர்ந்த மலைப்பகுதியில் தான் உங்களுக்கு நிலச்சரிவு வரும், ஏனைய பகுதியில் இருக்க வாய்ப்பு இல்லையே. அதுதான். ஸோ அவர்கள் மட்டும் தான் கொஞ்சம் உஷாராக. ஆமாம். ஸோ அவன் என்ன பண்ணுவோம், ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஜிஎஸ்ஐயை தொடர்பு கொண்டு அவங்களுடைய அறிக்கை ஏதாவது இருந்ததுன்னா அதை வாங்கி பார்த்து கொண்டு கவனமாக இருப்பது தான் நல்லது. ஸோ தற்போது இருக்கிற இந்த சுச்சுவேஷன் சார்ந்த பல்வேறு தகவல்கள் பகிர்ந்துருக்கீங்க. வானிலை தொடர்பாக வரும் நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எஸ், அதனோட நிறைவு செய்யலான்னு பார்க்கலாமே. இது வந்து இப்போது இந்த இடத்துல அந்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது. இது வட வங்கக்கடல். ஸோ இப்போ ஒரிசா கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து இப்போ புயலாக வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது உருவான அது கூட பார்க்கலாம். அடுத்தது நாளைக்கு எங்கே போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கிறது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வரைக்கும் போகலாமா சார்? இல்லை அந்த மண்டலம் வரைக்கும் வெட்டுமா? ஆழ்ந்த இது டிப்ரெஷனாக போகிற மாதிரி இது ஒன்றும் கொடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா ரொம்ப கிட்டக்க ஃபார்ம் ஆகிறதுனால வாய்ப்புகள்லாம் குறைவு தான். ஓகே, பக்கத்துலேயே ஃபார்ம் ஆனதுனால அது ரொம்ப வலுப்பெறுவதுக்கு முன்னாடியே கரையை கடந்துடும். ஸோ இப்போ வந்து பார்க்குறீங்க இல்லையா, அதான் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிங்க தான் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. வர நாட்களுக்கு எப்படி போகணும்னு பாருங்கள். அது அப்படியே வங்கக்கடல்லையே தான், வடக்கு வங்கக்கடல்லே இருக்குது. ஸோ நிலை திருப்பதுனால இங்கே வந்து காற்றை ஈர்க்கிறது. அப்புறம் இங்கே ஒரு தாழ்வு நிலை உருவாது பாருங்கள், ட்ரஃப்பு. இதனால் வந்து இந்த பகுதியெல்லாம் அது வேறு காரணமாக மழை பெய்யும். காற்றும் வேகமாக இருக்கிறதுனாலே மழை பெய்யும். ஸோ இது அப்புறம் இது காற்றை இழுக்கிறது, அது நோக்கி இழுக்கிறதுனால தான். அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து இப்போ கூடிய விரைவில் கரையை கடக்காம ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிலை கொள்ளுது அப்படின்னா அது மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. பட் இருந்தாலும் அதுக்கும் ஒரு மேலே 6 கிலோமீட்டருக்கு மேலே கீழ் திசை காற்று, அது வேறு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்புறம் இப்போ எங்கே போகிறதுன்னு பாருங்கள். அதான் வடக்கில் உள்ளே போய்டுறது, மேற்கு வங்கம் உள்ளே போய்டுறது, இங்கே போய்டுறது, உள்ளே போய்ட்டு இதாக ஆடுறது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல தான் பாருங்கள், மேற்கு வங்கத்தை விட்டு நேபாள் அந்த இடத்துல அதிக மழை இருக்க வாய்ப்பு உண்டு. ஓகே, பூட்டான் அந்த சைட்டில் தான். நம்ம பொறுத்தவரையிலும் இந்த இடத்துல இந்த மழையெல்லாம் பார்க்குறீங்க. இந்த தெற்கு இருக்க தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் இங்கெல்லாம் பார்க்குறோம் பாருங்கள் மழை. அதுதான் ஃபர்தராக இனி வரும் காலங்களில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது புயல் இது மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கலாமா சார்? உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் பொதுவாக உருவாச்சுன்னா மேலே அப்படியே தான் இந்த மேற்கு வங்கம், ஒரிசா அப்படி தான் போகும். அந்த சைடு தான் போகும். தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து வடகிழக்கு பருவ காற்று காலங்கள் தான் நம்மளுக்கு வரும். அதான் இந்த வருட கடைசியில். ஆமாம், அக்டோபரில் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமில் தான் சூரியனானது மகரடைக்கு செல்கிற காலகட்டங்களில் கடல் வெப்பங்கிறது நம்ம பகுதியில் இருக்கும்பொழுது அங்கே நிகழ்வுகள் தோன்றி நம்ம நோக்கி வரும். அதுதான் பொதுவாக இந்த காலகட்டங்களில் உருவாகுதுன்னா அப்படியே ஒரிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம் அப்படி தான் போகும். ஸோ இந்த இடத்துல இது கொஞ்சம் மாறுபாடாக இருக்குது. இருந்தாலும் இங்கெல்லாம் அதிக மழை இருக்கும் காட்டுறது. விசாகப்பட்டினம் இந்த பகுதியில், ஹைதராபாத் இந்த சைட்லாம் இதுக்கெல்லாம் பல காரணங்கள் உண்டு. இந்த காற்றின் போக்கு, இங்கே இருக்கக்கூடிய மலையினுடைய ஏற்றம் எல்லாமே பல காரணங்கள் உண்டு. ஸோ
அதனால் அப்படி உள்ள அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு மழை இருக்குது, அதான் ரீசன். பொதுவாக இந்த மழைக்காலம் அப்படின்னு வந்துட்டாலே சென்னையை மையப்படுத்தி ஒரு ஹைலைட் ஆகிற விஷயமும் இருக்குது. ஸோ இங்கே சென்னைக்குன்னு பர்டிகுலராக தகவல்கள் இருக்குங்களா? ஏன்னா இங்கேயும் கொஞ்சம் மழை பெய்வதற்கு தென்படுது இல்லையா? அதனால உங்களுக்கு வந்து மேகம் தடுத்துருத்துனா உங்களுக்கு வெயில் தெரியாது, அவ்வளோதான். நம்மளுக்கு மழை வரணுங்கிறது இல்லை, பட் ஆனால் மேகமூட்டம் இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல தாழ்வு பகுதி உருவானா கூட அந்த காற்றை இப்படி இழுக்கிறதுனால இந்த இடத்துல வந்து மேகங்கள் தோன்றுகிறது. ஸோ மேகங்கள் தோன்றுவதன் காரணத்தால் உங்களுக்கு வந்து அந்த வெயில் தெரியல. இந்த இடத்துல ஃப்ளாஷ் ஆகிறது பாருங்கள், லைட்னிங். இங்கெல்லாம் இடியுடன் கூடிய அந்த லைட்டிங் இருக்கிறது அந்த ஃப்ளாஷிங் காட்டுறது. ஸோ தற்போது இருக்கிற வானிலை நிலவரங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். இந்த ஃபர்தராக புயல் காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? எந்தெந்த டைமில் அதை எதிர்பார்க்கலாம்? அதாவது இப்போது இந்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு, அடுத்தது ஒன்று ஆஃப்டர் சம் டைம் வந்து உருவாயின்னு தான் இருக்கும் அந்த பகுதியில். ஜூன் மாதங்களில் எதிர்பார்க்கலாம். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் உருவாகும். அவை தான் உள்ளே சென்று வட மாநிலங்களுக்கு மழை கொடுக்கிறது. ஸோ அதனால தான் அந்த இடத்துலலாம் உங்களுக்கு மழை பெய்யுறது. நாக்பூர் பகுதிக்கெலாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் தான் ரெயின்ஃபெட் கிராப்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குனா ரொம்ப முக்கியம் இந்த டைமில் மழை. ஏன்னா அவங்களுக்கு மழை குறைவு, அது இந்த காலகட்டங்களில் வரும். ஸோ அந்த காலகட்டங்களில் வர அவங்க சேமித்து வச்சு அங்கே பயிர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வரும், கூடலாம் வர வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு. அதனால தான் ட்ரை லேண்ட் கிராப்பும்பாங்க. அதெல்லாம் சில இடத்துல ரெயின்ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பட் ஆனால் இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், வட இந்திய உத்தரப்பிரதேஷ் இந்த பகுதியெல்லாம் இந்த தாழ்வு பகுதியானது உள்ளே அங்கே சென்று ஓரளவுக்கு நல்ல மழையை கொடுக்கும். அப்புறம் அங்கேயும் அந்த நதிகள்லாம் வர்றதுக்கு அதுலேருந்து தான் உங்களுக்கு தண்ணி வரும். அதுதான். ஸோ தற்போது இருக்கிற வானிலை நிலவரங்கள் சார்ந்த உங்களோட பார்வைகளும் கருத்துக்களையும் பார்க்குறீங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பல நிகழ்வுகள் இருக்கும் பொழுது பேசலாம் சார். ஓகே, நன்றி சார். நன்றி.